எனக்கு பிரியமானவர்களே, இயேசு திரும்ப வரும் பொழுது அவருக்கு முன்பதாக பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு இந்த ஜெபம் நம்மை தகுதிப்படுத்தும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நம்மை வழி நடத்துகிறதற்கு ஏதுவா இருக்கிறது. அவைகள் என்ன? முதலாவதாக, இயேசு எப்படி அவர் ஜெபித்தார்? அவர் பிதாவின் நீதியை நிறைவேற்றினவராக களி கூர்ந்து ஜெபித்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எல்லாரும் ஞானஸ்தானம் பெறும் பொழுது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருடைய ஜெப வாழ்க்கையையும் தேவன் நிச்சயமாய் கட்டி எழுப்புவார். நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருப்போம். ஹல்லேலூயா.